ஏற்கனவே உங்களிடத்தில் நான் சொல்லியிருந்தேன், யோசுவா புஸ்தகத்தை நான் ரெகுலராக அந்த வேத பகுதியை படிச்சுட்டு வரேன். இந்த யோசுவா புஸ்தகத்தை சரித்திர புஸ்தகத்தினுடைய தொடக்க புஸ்தகம் இது. இந்த புஸ்தகத்திலிருந்து சில அற்புதம், தேவன் செய்த அதிசயங்கள், அற்புதங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த தேசத்தை எப்படி கொடுத்தார் அப்படிங்கிற விஷயங்களை உங்கள் மத்தியிலே நான் சொல்லி கொண்டு வருகிறேன். இன்றைக்கி வந்து 2ஆம் அத்தியாயத்திலிருந்து உங்களோடு கூட சில காரியத்தை நான் பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆமாம், என்னுடைய இதுக்கு ஒரு தலைப்பு வைக்கலாம். என்ன அப்படின்னா, ராகாப்பின் விசுவாசம் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட பேச போகிறேன். அல்லேலூயா. என்ன தலைப்பு? ராகாப்பின் விசுவாசம் அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிறேன். ஒரு முக்கியமான கேரக்டர் இந்த 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு பதிவு பண்ணி வைத்திருக்கிறார். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. சுருக்கமாக ஒரு கதை சொல்கிறேன். இந்த அதிகாரத்திலேருந்து சுருக்கமாக ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு அதில் இருக்கிற சத்தியம் என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு அவர்கள் அதாவது யோர்தான் நதிக்கு இந்த பக்கத்தில் இன்னும் அவங்க கானான் தேசத்துக்குள் போகாமல் இருந்தாங்க. அப்போது யோசுவா என்ன செய்கிறார் அப்படின்னா, 2ஆம் அதிகாரம் 1 வசனம், நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமிலிருந்து வேவுக்காரரை 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள் என்று பார்க்கிறோம். 2 பேர்த்த அனுப்புகிறாரு. இந்த 2 பேர் யாருன்னு கேட்டிங்க, வாலிபர்கள். அனுப்பி அங்கே எரிகோ பட்டணம் எப்படி இருக்கிறது, அங்கே இருக்கிற ஜனங்களுடைய நிலைமை என்ன, எல்லாம் போய் ஆராய்ஞ்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க உள்ளே ஆராய்ந்து பார்த்துட்டு ஒரு வேசி, ராகாப் அப்படிங்கிற ஒரு வேசி, அந்த வேசியின் வீட்டிலே தங்குகிறாங்க. சரியா? ஏன்னா இவங்க அந்நியராக இருந்ததுனால மற்றவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. இவங்க அந்த வேசியின் வீட்டில் தங்குறாங்க. இவங்க பரிசுத்தவான்கள், இவங்க நல்ல ஒரு மனிதர்கள், வேவு பார்க்கிறவர்கள். அதனால் அங்கே வேசியின் வீட்டுக்கு போனாங்க அப்படின்னா நான் தப்பாக நினச்சிக்கூடாது. அவங்க வீட்டில் தங்கிறதுக்கு, ஏன்னா அவன் மட்டும்தான் இடம் கொடுப்பா, மற்ற யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. அந்நியராக இருக்கிறதுனால இடம் கொடுக்க மாட்டாங்க. அதுவும் இஸ்ரவேலராக இருக்கிறதுனால இடம் கொடுக்க மாட்டாங்க. அதனால தான் அவங்க போய் அங்கே தங்கினாங்க. தப்பான காரியத்துக்கு அவங்க போகவில்லை. அல்லேலூயா. அங்கே போய் தங்கி இருக்கிறாங்க. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இருந்தபோதும் அங்கே ராஜாவுக்கு இந்த விஷயம் தெரியும். எரிகோவின் ராஜாவுக்கு இந்த விஷயம் தெரிந்தபோது, இந்த மாதிரி நம்முடைய தேசத்தை வேவு பார்ப்பதற்கு ஏதோ 2 மனுஷன் வந்திருக்கிறாங்களாமா, அவங்க யாருன்னு போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லி அவனுடைய போர் சேவரில் 2 பேர் என்ன செய்கிறார், அனுப்பி விடுகிறார். அவங்களாம் சுற்றி பார்த்துட்டு ராகாப் வேசியின் வீட்டுக்கு அவங்க போயிருக்கிறாங்கன்னு தெரிந்தபோது அவங்கள வந்து கேட்குறாங்க. அந்த 2 சோல்ஜர்ஸு கேட்குறாங்க, என்னென்னா, உங்கள் வீட்டில் யாரோ இஸ்ரவேல் தேசத்துலேருந்து வந்த உளவாளிகள் 2 பேரும், ஒற்றர்கள் 2 பேரும் உங்கள் வீட்டில் தங்கி இருக்கிறாங்களாமா, எங்களுக்கு அந்த செய்தி வந்தது என்று கேட்குறாங்க. அப்போ அந்த அம்மா இவங்க 2 பேரையும் எங்கே ஒழிச்சு வைக்கிறாங்கன்னா, மேல் வீட்டில் போட்டு அந்த வைக்கோல் போட்டு மூடியும் மறைச்சி வச்சுறாங்க. நீங்கள் வீட்டில் வந்து பாருங்கள். அவங்க இல்லை, அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, பொய் சொல்லிட்டாங்க. அவங்க போயிட்டாங்க, இந்நேரம் போயிருப்பாங்க. நீங்கள் சீக்கிரமாக போய் அவங்கள தேடி கண்டுபிடிங்க, அவங்கள பிடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் போய் தேடி பார்த்து ஒருத்தரும் என்ன செய்யலை. ஆமாம், இல்லாதனால அவங்க திரும்பி வந்துடுறாங்க. ஆனால் இந்த அம்மா சொல்லுது, இவங்களை காப்பாற்றி அரவணைத்து அவங்க வைத்ததற்கான நோக்கம் என்னென்னா, இந்த அம்மா அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் யார் என்பதையும் வணங்கின தெய்வம் யார் என்பதை இவங்களை நடத்தி வந்த கர்த்தர் யார் என்பதை குறித்து அந்த அம்மா கேள்விப்பட்டது நிமித்தமாக இந்த வேவுக்காரர்கள் 2 அந்த அம்மா என்ன செய்தாங்க, காப்பாற்றினார்கள் என்று பார்க்கிறோம். அதற்கு பிறகு சில சம்பவங்களெல்லாம் நடக்கிறது. அந்த சம்பவங்களை நம்ம என்ன செய்ய போகிறோம், தொடர்ந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அப்போ வேவுக்காரர்களை காப்பாற்றி அந்த அம்மா அனுப்புது. இவங்க போய் மலையில் ஒரு 3 நாள் தங்கி இருந்து அங்கே தேடினவர்கள் இவர்களை காணாதபடிக்கு திரும்பி வந்ததுனால இவர்கள் அதுக்கடுத்து 3 நாள் கழித்து எங்கே செய்கிறாங்க, யோசுவான் இடத்துல போகிறாங்க. யோசுவான் இடத்துல போகும்போது இந்தந்த காரியங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை யோசுவாவின் இடத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் வந்து சம்பவம். இதுக்கு பிறகு வந்து அதாவது நம்ம சில சத்தியத்தில் உங்களை வழிநடத்த நான் விரும்புகிறேன்.
ஆமேன், ஹல்லேலூயா. ரெண்டாவது, ஃபஸ்ட்டு முதல் சம்பவம் என்னென்னா, ராகாப் அந்த உளவாளிகளை காப்பாற்ற காரணம் என்ன? ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கீங்களா? ஏன் அந்த உளவாளிகளை ராகாப் காப்பாற்ற வேண்டும்? ஏன் காப்பாற்றணும்? இப்போ அதை குறித்து நம்ம பிரசங்கம் பண்ண போகிறோம். சரியா? வாசிங்க. எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நீங்கள் வாசிங்க. எபிரேயர் விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடே சேதமாகாதிருந்தார். அவர்களை பைபிளில் வாசிக்கிறோம், அவர்களை விசுவாசத்தோடு கூட அவர்களை ஏற்றுக்கொண்டால் என்று பார்க்கிறோம். ஆமென். விசுவாசத்தோடு கூட, விசுவாசத்தினாலே அவர்களை ஏற்றுக்கொண்டார். இங்கே ராகாப்பினுடைய விசுவாசத்தை நம்ம பார்க்கிறோம். என்ன விசுவாசம்? யார் மேலே இருந்த விசுவாசம் அப்படின்னா, அதாவது இஸ்ரவேலின் தேவனாகிய யெகோவாவின் மேல் இருந்த விசுவாசம். இயேசுவின் மேலே இருந்த விசுவாசத்தினாலே அவர்களை, அந்த ஒற்றர்களை இவள் காப்பாற்றி வைத்திருந்தாள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர்களை காப்பாற்றி வைத்திருந்தார். எப்படி இவளுக்குள்ள அந்த விசுவாசம் வந்துச்சு அப்படின்னா, பைபிள் சொல்லுது, ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசம் எப்படி உருவாகுதுன்னா, அவன் கேள்வியினாலே விசுவாசம் உருவாகிறது. ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். கேள்வியினாலே விசுவாசம். கேள்வி அப்படிங்கும்போது கொஸ்டின் அல்ல, கேள்வி என்பது கேட்கிறது. காதுனால கேட்கும்போது விசுவாசம் நமக்குள்ள தானே இருதயத்திலிருந்து தானா உருவாது. அப்படி அந்த அம்மா என்ன கேள்விப்பட்டாங்க? எதை குறித்து கேள்விப்பட்டாங்க? அந்த அம்மாவனுடைய விசுவாசம் வளருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, பைபிளில் அந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்க. 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 11வது வசனத்து வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்க. அந்த மனுஷர் படுத்து கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு இந்த தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றினதான திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாம் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் ராஜாவாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். ஹல்லேலூயா. அந்த அம்மாக்குள்ள எப்படி விசுவாசம் வந்தது? இஸ்ரவேலின் தெய்வத்தின் மேலே எப்படி நம்பிக்கை வந்தது? அந்த விசுவாசத்தினாலே ஏன் அந்த அம்மா அவர்களை காப்பாற்றினார்கள் அப்படின்னா, இஸ்ரவேலின் தேவன் யார் என்பதை அந்த அம்மா அறிந்து வைத்திருந்தார். எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே அந்த 40 வருஷமாய் ஆண்டவர் செய்த அற்புதங்கள், அதிசயங்களை அந்த அம்மா கேள்விப்பட்டு, வானத்திலும் பூமியிலும் இவர்தான் உண்மையான கர்த்தர், தேசத்தை நிச்சயமாக இவர் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி அந்த அம்மா தேவனை குறித்தும் ஆண்டவர் செய்த அற்புதங்களை குறித்தும் அதிசயங்களை குறித்தும் அவர்கள் அறிந்திருந்த போது, அந்த அம்மானுடைய எண்ணமெல்லாம் எப்படி மாறிடுச்சுன்னா, இந்த தெய்வத்தை நம்மளும் கும்பிட்டா எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி அவங்களுடைய மனநிலைமை மாறிவிட்டது. அவரே உண்மையான தேவன். வானத்தின் கீழே பூமிக்கு மேலே மனுஷர்களுக்குள்ளே அல்லது ஆண்டவருடைய நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளே எப்படி விசுவாசம் கிரியாது? ஆண்டவர் செய்த அற்புதங்கள், சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிரித்ததினாலே, அல்லேலூயா, அந்த எமோரியரின் ராஜாவாகிய ஓகுக்கும் பாசானின் ராஜாவாகிய அல்லேலூயா அந்த மனிதனுக்கும் செய்த காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களின் நிமித்தமாக சோர்ந்து போயிருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவங்க சோர்ந்து போயிருந்தாங்க. உங்களால் எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு, உங்களால் எல்லாருக்கும், எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பயங்கரமான கலக்கம் வந்தது. அல்லேலூயா. திகில் எங்களை பிடித்திருக்கிறது,
உங்களை குறித்து தேசத்தின் குடிகளெல்லாம் சோர்ந்து போனார்கள் என்று நான் அறிவேன். உங்களை குறித்ததான பயம் இருக்கிறது. அதில் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பயங்கரமான பயம் மற்ற அவர்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மேல் வந்தது. அதில் ஒரு ஜனதா எரிகோ ஜனங்களுக்குள் வந்தது. ஹல்லேலூயா. அதனால தான் எரிகோ பட்டணத்தை பூட்டி வைத்திருந்தான் என்று பார்க்கிறோம். இவங்க உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்தாங்க? பூட்டி வைத்திருந்தார். ஒருவனும் உள்ளே போக முடியவில்லை, ஒருவனும் உள்ளே வெளியிருந்து வரவில்லை அப்படி என்று எரிகோ பட்டணத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. எல்லா ஜனங்களுடைய இருதயமும் சோர்ந்து போயிருக்கிறது. உங்களை பார்த்து எங்களுக்கு பயம், திகில் வந்தது. அந்த தெய்வமே உண்மையான தெய்வம், அந்த தெய்வமே இரட்சகர், வானத்திலும் பூமியிலும் அவரை அல்லாமல் தெய்வம் இல்லை என்று சொல்லி அந்த அம்மா என்ன செய்கிறாங்க அப்படின்னா தன்னுடைய விசுவாசத்தை இந்த இடத்துல அறிக்கை செய்கிறாங்க. அதனால தான் எபிரேயர் நிருபத்தில் அந்த வசனத்தை வாசித்தோம். என்னென்னா, அவள் விசுவாசத்தினாலே அவங்க 2 பேரையும் என்ன செய்தார்? காப்பாற்று. தெய்வத்தின் மேலே வைத்த விசுவாசத்தின் நிமித்தமாக அந்த மாதிரி காரியத்தை செய்தாள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுனா பெரிய விஷயம் என்னென்னா, அவள் கர்த்தர் யார் அப்படிங்கிறத அறிந்திருந்தாள். அதுதான் அந்த 11வது வசனத்தில் வாசிக்கு. கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அவர்தான் தெய்வம். வானத்திலும் சரி, கீழே பூமியிலும் சரி, அவரை தவிர தெய்வம் இல்லவே இல்லை. அவருக்கு ஒப்பான தெய்வம் இல்லவே இல்லை. ஆமென். ஏன்னா சிதறடிக்க ஆண்டவர் இவங்க எல்லாம் எழுந்திருக்கும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே சொல்லுவார், ஆண்டவரே நீர் என்ன செய்யணும்? எழுந்தருளும், சத்துருக்கள் சிதறப்பட்டு போவார்களாக அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? எழுந்தருளி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக போனார். இங்கே சொன்னோம்னா அந்த ஓக் அப்படிங்கிற அந்த ராஜாவை குறித்தும் இன்னொரு ராஜா பேர் என்ன, பாசானின் சீகோன், ஓக், இவங்களை குறித்து பைபிளில் நெடுகவே நம்ம வாசித்துட்டே வருவோம் பழைய ஏற்பாடு முழுவதும். ஏன்னா இவங்க ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்தை குறித்து சொல்லிகிட்டே வருவாங்க பைபிளில். மற்ற ஜனங்களோடு கூட இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் பண்ணாங்க. மற்ற ராஜாக்களையெல்லாம் அதிகமாக சொல்லாமல் இவங்க 2 பேர்த்தையும் சொல்லிகிட்டே வருவாங்க. அப்படின்னா இவங்க யாருன்னா ராட்சத பிறவிகள். ஹல்லேலூயா. ஆமாம், இவங்கெல்லாம் ராட்சத பிறவியான கோலியாத் மாதிரி உள்ள ராட்சத பிறவிகள். சின்ன வயசுலேருந்தே அவங்க சண்டை போடுறவங்க, யுத்தம் பண்ணுற கூட்டத்தார் இல்லை. இவங்க தான் பயங்கர டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க மற்ற தேசங்களெல்லாம், இந்த 2 ராஜாக்கள். அதனால இந்த 2 ராஜாக்களை குறித்து தான் பயங்கரமான பயம் இருந்தது. மற்ற ஜனங்களுக்குள்ளே திகில். அந்த ராஜாக்களே இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவாவும் முறியடித்தார்கள், அவர்களை ஜெயித்தார்கள். அது நிமித்தமாக அந்த ராஜாக்களுக்கு அப்படியெல்லாம் செய்த நாங்களாம் ஏமாத்திரோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள பயமும் கலக்கமும் திகிலும் வந்தது. ஆண்டவர் செய்த அற்புதங்களை கேள்விப்பட்டு, அதிசயங்களை கேள்விப்பட்டு, நடத்தி வந்த விதங்களை கேள்விப்பட்டு, அவர்தாயா உண்மையான கடவுள், அவர்தான் உண்மையான கர்த்தர் என்பதை அந்த அம்மா அறிக்கை செய்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு அந்த அம்மா முன் வந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்க ஹல்லேலூயா. 1 அந்த அம்மானுடைய விசுவாசம். 2வது பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசம் அவங்களுடைய வாழ்க்கையிலே கிரியையாக மாறுகிறது. கிரியையாக மாறு. 1 விசுவாசம் அவங்களுக்குள்ள எப்படி வந்துச்சுன்னா, அற்புதங்களை ஆண்டவர் யார் என்பதை கேள்விப்பட்ட போது, ஆண்டவர் செய்த அற்புதங்களை கேள்விப்பட்ட போது விசுவாசம் வந்தது. அந்த விசுவாசம் அவர்களுக்குள்ளே கிரியையாய் வந்தது. அந்த கிரியை நிமித்தம் அந்த அம்மா நீதிமானாய் மாற்றப்பட்டார்கள் என்று பைபிளில் வாசிக்கிறோம். வாசிங்க, யாக்கோப்பு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். யாக்கோப்பு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம். அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியையினால் அல்லவோ அந்த அம்மா நீதிமான்கள் ஆக்கப்பட்டார். அல்லேலூயா. இப்போ அந்த ராகாப் வேசியின் வீட்டில் பைபிள் நெடுகவே இந்த அம்மாவை குறித்து ஒரு தடவை சொல்லியிருந்தா பரவாயில்ல, பல தடவை இந்த அம்மாவையும் இயேசு கிறிஸ்துன்னு சொல்கிறாரு, அப்போஸ்தலர்களும் சொல்கிறாங்க. வேசின்னு என்ன செய்கிறாங்க, அடையாளப்படுத்தியே பைபிள் சொல்லுது. அதனால் அந்த அம்மா கோவிச்சிக்க மாட்டாங்க. அல்லேலூயா. அதனால் அவங்க கோவப்படுறதுக்கோ வெக்கப்படுறதுக்கோ ஒன்றுமே இல்லை. அந்த அம்மா பரலோகம் போய் கேட்டால் கூட சொல்லுவாங்க, ஆமாம் அந்த ஸ்தானத்தில் இருந்தேன், ஆண்டவர் என்னை ரட்சித்தார். அல்லேலூயா. ஆமாம், அந்த பொசிஷனில் இருந்தால் கர்த்தர் என்ன செய்தார், ரட்சித்ததுனால. ஏன் அதை சொன்னாலும் பரவாயில்ல.
ஏன்னா ஒரு காரியம் நம்ம சிலர் வந்து நம்ம கிறிஸ்டியானிட்டியில் தான் என்ன செய்வாங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு தவறான ஒரு விஷயம் செய்வாங்க. தவறான விஷயங்கள், ஒரு மனுஷன் ஒரு பாவத்திலிருந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஒரு கெட்ட சுபாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்திருந்தான்னா அவன் பல வருஷமாக ரட்சிக்கப்பட்டு விசுவாசியாக இருந்து நல்லவனாக மாறி இருப்பான். முன் செய்த பாவங்கள் எல்லாம் செய்யாமல் நல்ல மனுஷனாக நல்லா உயிர் வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனால் நம்ம கிறிஸ்தவங்களே சில நேரத்தில் சண்டை போட்டோம்னு வச்சா, அவரோட ஏதாவது நமக்கு முறுமுறுப்பு சண்டை வருது, பிரச்சனை வருதுன்னா எதை சொல்லி காமிப்பாங்க தெரியுமா? எதை சொல்லி காமிப்பாங்க? அவன் பழைய விஷயத்தை சொல்லி காமிப்பான். ஆனால் இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்து சபைக்கு வர்றதை பார்த்து நல்ல பரிசுத்தவானாக இருக்கிறதை யாரும் அவன் நல்ல பரிசுத்தவான்னு சொல்ல மாட்டாங்க. சின்ன வாக்குவாத சச்சரவுகள் வரும்போது அவனுடைய பழைய சுபாவத்தை என்ன செய்வாங்க? சுட்டி காண்பிப்பார். அதான் மனுஷனுடைய குணம். அவன் அந்த மாதிரி இருந்தவன், இவன் இந்த மாதிரி இருந்தவன், அவன் பீடி குடிச்சிட்டு இருந்தான், குடிகாரனாக இருந்தான் அப்படின்னு சொல்லி அவனை குறித்து என்ன செய்வாங்க? தவறான பழைய சுபாவத்தை சொல்லுவாங்க. அதான் மனுஷனுடைய இயல்பு, மனிதனுடைய காரியங்கள். பைபிள் வந்து இந்த அம்மாவை இப்படி ஒரு ஐடென்டிஃபை பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இவன் வேசி வேசி வேசின்னு பல இடத்துல சொல்கிறார், ஆண்டவரே சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஆனால் அதிலிருந்த அந்த அம்மா மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டதை ஆண்டவர் சொல்லுவதற்கு எதிலிருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் பரிசுத்தவான்களும் சரி ஆண்டவரும் சரி இந்த அம்மாவை குறித்து அவங்களுக்கு இந்த ஒரு அஜெக்டிவ் வேர்டை போட்டு என்ன செய்கிறாங்க? சொல்லுகிறதை நம்ம வந்து பார்க்குறோம். அல்லேலூயா, பிரைஸ் லார்ட். இதனால் அந்த அம்மா கோவிச்சிக்க மாட்டாங்க, நான் நம்புகிறேன். ஆமென். இப்போ பார்த்தீங்கன்னா அந்தபடி அவங்க கிரியினாலே அந்த அந்த அந்தபடி ராகாப் என்னும் வேசி தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியினாலே அந்த அம்மா நீதிமான்களாக்கப்பட்டார்கள் என்று பார்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இப்போ அவங்க வீட்டில் இருந்து அவங்க இருவரையும் வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்க இருவரையும் என்ன செய்யணும்? காப்பாற்றிட்டாங்க. துரத்திட்டு வந்த அந்த சோல்ஜர்ஸ் இடத்துலேருந்து காப்பாற்றினாங்க. எப்படி காப்பாற்றினாங்க அப்படின்னா, அந்த அம்மாவனுடைய வீடு வந்து எரிகோ பட்டணத்தினுடைய மதில் மேலே இருந்ததாக பார்க்கிறோம். மதில் மேலே, அது பின்னாடி நான் சொல்கிறேன், மதில் மேலே கட்டப்பட்டிருந்தது. கிட்டத்தட்ட 18 அடி உயரத்தில் அந்த அம்மாவனுடைய வீடு இருந்ததாக தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் சொல்கிறாங்க. அதிலிருந்து அந்த அம்மா கயிறு கட்டி 2 பேர்த்த என்ன செய்தாங்க? கீழே ஜன்னல் வழியில் கீழே இறக்கி விட்டாங்கன்னு பார்க்கும். அப்போது அந்த இறக்கி விடுவதற்கு முன்பதாக அந்த அம்மா சொல்கிறாங்க, நான் உங்களை என்ன செய்தேன்? காப்பாற்றினேன். எங்களுடைய சோல்ஜர்ஸ்லேருந்து அவங்க மத்தியிலேருந்து உங்களை நான் காப்பாற்றினேன். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த தேசத்தில் இந்த எரியோ பட்டணத்தை நீங்கள் சங்கரிக்க வரும்போது, இந்த பட்டணத்தை நீங்கள் அழிக்க வரும்போது ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும். நான் உங்களுக்கு தயவு பண்ணினது போல நீங்களும் எனக்கு என்ன செய்யணும்? தயவு பண்ண வேண்டும். அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 2ஆம் அதிகாரம் 12-13வது வசனத்தை வாசிங்கள், பார்க்கலாம். நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்திற்கு தயவு செய்வோம் என்று நீங்கள், அதாவது என் அந்த வசனத்தை திரும்ப படிங்க. இப்போதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எங்களுக்கு ஆணையிட்டு கொடுங்க. இப்போ உங்களை நான் வந்து காப்பாற்றின 2 பேரும் அவங்க இடத்துல காட்டி கொடுக்காம, அவங்க எங்கள் இடத்துலையே வரல, அவங்க எங்கேயோ வந்தது உண்மைதான், ஆனால் எங்கே போயிட்டாங்க, உங்களை காப்பாற்றினேன். அதுபோல் நீங்கள் என்ன செய்யணும்? இந்த தேசத்தை அழிக்க வரும்போது, சங்காரம் பண்ண வரும்போது, என்னை மாத்திரமல்ல, என்னுடைய தகப்பனையும் என் தாயையும் என்னுடைய சகோதரனையும் சகோதரிகளையும் அவன் இனஜன பந்துக்கள் எல்லாரையும் நீங்கள் காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு. அல்லேலூயா. அந்த அம்மா இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டாங்க. இப்போ தான் உறுதியாக ஆண்டவர் மேலே எனக்கு ஆணையிட்டு நீங்கள் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லி. அப்போ அவர் சொல்ல, நீ என்னை காட்டி கொடுக்கல, இன்னும் என்னை காட்டி கொடுக்கவில்லை என்றால் நான் உனக்கு அந்த தயையை நான் செய்வேன் என்று சொல்லி அவங்க 2 பேரும் சொல்லிட்டு போகிறதை பார்க்கணும். அதற்கு அடையாளமாக அந்த வீட்டு ஜன்னல் மேலே நீங்கள் என்ன செய்யணும்? அந்த சிகப்பு கயிறு கட்டி கீழே இறக்குனாங்க. அந்த கயிறை அடையாளமாக என்ன செய்யணும்? வைக்கணும். இந்த வீடு தான் அப்படிங்கிற அடையாளப்படுத்துவதற்காக அந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் போனதை நம்ம வந்து பார்க்கணும். அல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு, நிச்சயமாக எரியோ பட்டணத்தை இவங்க பிடிச்சாங்கன்னா சங்காரம் பண்ணாமல் விடமாட்டாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிற எரிகோ பட்டணத்தில் இருக்கிற ஒரு பொருளை என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது. யாரும் இஸ்ரவேல் ஜனங்கள் யாரும் தொடக்கூடாது.
அதில் வேறு ஏதாவது தங்கமோ வெள்ளியோ மற்ற ஏதாவது உலோகங்க பொருளையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது தேவனுடைய ஆலயத்தில் சேர்க்கணும். அதில் எரிகோ பட்டணத்தில் ஏதாவது நீ எடுத்து வீட்டில் வச்சின்னா அது உனக்கு சாபத்தீடாகும், அது உனக்கு சாபமாகும் என்று ஆண்டவர் சொல்லியிருந்தார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எரிகோ பட்டணத்தை பிடிக்கும்போது அந்த எரிகோ பட்டணத்தை அழித்து விட வேண்டும் என்றும் ஆண்டவர் சொல்லியிருந்தார். அழித்து விட்டு எரித்திடணும், எரிச்சு விடணும், சுத்தமாக அந்த பட்டணம் முழுவதும் என்ன செய்யணும், ஆமாம், தீக்கிரையாக்க வேண்டும் என்று ஆண்டவர் யோசுவாவின் இடத்திலேயே சொல்லியிருந்தார். இந்த அம்மா இப்படி காப்பாற்றி, அது இதுக்கு என்ன தலைப்பு, இந்த இடத்துக்கு ஒரு 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 இந்த இடத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும்னு என்ன தெரியுங்களா? ராகாப் தன் குடும்பத்தாரை வரப்போகும் அழிவிலிருந்து இந்த அம்மா என்ன செய்தாங்க, காப்பாற்றினார். அதுக்கு இந்த இடத்துல ஒரு சப் பாயிண்ட்டாக இன்னொரு தலைப்பு கொடுக்கலாம். வரப்போகிற நியாய தீர்ப்பிலிருந்து, வரப்போகிற அழிவிலிருந்து, அதற்கு வருகிற நியாய தீர்ப்பிலிருந்து இந்த குடும்பத்தை அந்த அம்மா என்ன செய்தாங்க, காப்பாற்றினார். எப்படி நோவா தன்னுடைய வாழ்க்கையில் 40 நாட்கள் இடைவிடாமல் மழை பெய்தது, அவர் வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் என்னைக்கு இந்த பூமியை அழிக்க போகிறேன்னு சொல்லியிருந்தாரோ அன்னையிலிருந்து பிரசங்கம் பண்ணினார் என்று பைபிளை வாசிக்கிறோம். இப்போ ஒரு பெரிய வெள்ளம் வரப்போதியா, கர்த்தர் ஒரு பெரிய நியாய தீர்ப்பு இந்த பூமியில் அனுப்ப போகிறாரு, அக்கிரமம், ஜனங்களுடைய அக்கிரமம் பரலோகத்து வரைக்கும் எட்டி இருக்கிறது, தேவன் மனுஷனை இந்த பூமியிலே உண்டாக்கினதுக்காக மனஸ்தாபப்பட்டார், அதனால் எல்லாம் இந்த நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ளும்படிக்கு நான் கட்டி இருக்கிற அந்த பேழைக்கு நீங்கள் வாங்க, உள்ளே வந்து அடைக்கலமாக வாங்க 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 வாங்கன்னு அவர் பிரசங்கம் பண்ணினார். யாருமே வரல, எல்லாம் கிண்டல் பண்ணாங்க நோவாவை. எவனாவது கப்பல் கட்டுறவன் எங்கே கட்டுவான்? கப்பல் கட்டுறவன் எங்கே கட்டுவான்? ஏதாவது கடற்கரை பக்கத்தில் அங்கே தான் கட்டுவான், அங்கே தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவங்க கடலில் தள்ளுறதுக்கு. ஆனால் நடு பூமியில் அவர் என்ன செய்கிறாரு, கப்பல் கட்டுறார். நடு பூமியில் கப்பல் கட்டி எல்லாம் அந்த கப்பல் சீக்கிரமாக வாங்க, இதில் வந்து சேருங்க மனம் திரும்புங்கன்னு கூப்பிட்றாரு. ஒருத்தருமே வரல. எல்லாம் கேலி பண்ணினார், கிண்டல் பண்ணினாங்க, பெண் கொடுத்தார்கள், பெண் எடுத்தார்கள் என்றெல்லாம் பைபிளில் வாசிக்கிறோம். அவங்க பாவங்கள், அக்கிரமங்கள் தேவ சந்நிதி வரைக்கும் எட்டி இருந்தது. நோவானுடைய பிரசங்கத்துக்கு யாரும் என்ன செய்யலை, செவிசாய்க்கில். ரைட் டைம் வந்தது. ஆண்டவர் வானத்திலிருந்து மலையை, வானத்தின் மதகுகளை திறந்தார். ஆண்டவர் மலையை வர்ஷிக்க பண்ணினார். டே நைட்டு 40 நாள் மழை வந்தது என்று பார்க்கிறோம். மழை வந்தபோது அதாவது பூமியில் இருக்கிற எல்லா மலைகளும் மூடத்த, எவரெஸ்ட் சிகரமே இருக்கிறதுலையே அதுதான் பெரிய மலை, அதையே மூடத்தக்கதாக வெள்ளங்கள் உலகம் முழுவதும் வந்தது. ஆமேன், ஹல்லேலூயா. வெள்ளம் எங்கே வந்துச்சு? இமயமலையை மூடத்தக்கதாக வெள்ளம் வந்துச்சு. எங்கே பார்த்தாலும் மலையே தெரியல. அப்போ தான் ஜனங்கள் அறிந்து கொண்டாங்க, நோவா அவனுடைய பேழை மிதக்க ஆரம்பித்தது. ஆமேன், அவனுடைய பேழை மிதக்க ஆரம்பித்தது. பைபிளில் வாசிக்கிறோம், அவ்வளோ நாள் பிரசங்கம் பண்ணார், ஒருத்தங்க கூட மனம் திரும்பல. உள்ளவா உள்ளவா உள்ளவான்னு கூப்பிட்டார். மிருக ஜீவன்கள் அது சத்தத்தை கேட்டு உள்ளே வந்தது இல்லை, மிருக ஜீவன்கள் சத்தத்தை கேட்டு உள்ளே வந்தது. 2 ஜோடா உள்ளே வந்தது. அந்த மிருக ஜீவன்களுக்கு தேவையான ஆகாரத்தை எல்லாம் ஒழுங்கு செய்து நோவாவும் அவனுடைய குடும்பம் 8 பேர் மாத்திரம் பேழைக்குள்ளே இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். 8 பேர் தான் இருந்தாங்க. இப்போ ஆண்டவர் பார்த்தாரு, இனி இவனுக்கு வாய்ப்பு இல்லை, நியாய தீர்ப்பு வந்துருச்சு. ஆண்டவர் அதனால் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் உள்ள விட்டு ஆண்டவர் வெளியே சாத்திட்டார். ஆண்டவர் பூட்டினார் என்று பாரு. அந்த பேழையினுடைய கதவை யார் தான் பூட்டினா? ஆண்டவர் பூட்டினார். ஏன் ஆண்டவர் பூட்டினார்னா, மனுஷன் இறக்கப்பட்ட ஐயா, தாத்தா, சித்தப்பா, பெரியப்பா, இந்த மாதிரி தண்ணியில் அடிச்சுட்டு போகிறனே, கொஞ்சம் கூட உனக்கு இறக்க முடியான்னு சொன்னால் நம்ம திறந்துருவோம் மனசு இல்லை. ஆனால் யார் திறக்கலை? கர்த்தர் பூட்டினதை ஒருவனும் திறக்க முடியாது, கர்த்தர் திறந்ததை ஒருவனும் அடைக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் பூட்டுனது தான். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் திறந்தாதான் எவனாலும் அது பூட்டவும் முடியாது. ஆண்டவர் பூட்டினதை எவனாலும் திறக்கவும் முடியாது. பாருங்க, இப்படி நடந்தது. ஜனங்கள் வந்து நோவா என்னை காப்பாற்று, எங்கே போய் அவர் காப்பாற்றுவார்? கிண்டல் பண்ணினா, பரியாசம் பண்ண, இப்படியெல்லாம் நடக்குமா நல்லா எதிர்பார்த்தான். அவங்கவுங்க வேலை நடந்தது. ஆனால் ஆண்டவர் மழையினாலே நியாய தீர்ப்பை கொடுத்தார். ஜனங்கள் எல்லாம் மாண்டு போன அந்த 8 பேரை மாத்திரம் காப்பாற்றினார். அதே போல தான் இங்கே நம்ம வந்து பார்க்குறோம். என்னென்னா, ராகாப் என்ன செய்தான்னா தன்னுடைய குடும்பத்தாரை காப்பாற்றினாள் என்று பார்க்கிறோம். அவளுக்கு அந்த விஷயம் தெரிஞ்ச போது நிச்சயமாக இவங்க தெய்வம் சாதாரணமான ஆண்டவர் அல்ல, இப்போ அவருடைய தெய்வமாய் மாறிவிட்டார். இந்த யெகோவா தெய்வம் சாதாரணமான ஆண்டவர் அல்ல,
எல்லா ஜாதிகளையும் சங்கரிக்கிறவர். அவள் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக ஒரு வசனத்தை சொல்ல, ஒரு காரியத்தை சொல்கிறா பாருங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க 2ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை நீங்கள் பாருங்க, வாசித்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றிய எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். கர்த்தர் உங்களுக்கு இந்த தேசத்தை கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. அந்த அம்மா இது கொடுத்துட்டு, ஏன்னா மற்றவங்களுக்கு செய்தது போல இதுக்கும் நிச்சயமாக செய்ய போறாரு. ஆண்டவர் கொடுத்து விட்டார். அவங்களுக்கு இந்த அம்மா நம்பிக்கை சொல்லி அனுப்புறதை பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அந்த ஆண்டவர் மேலே அந்த அம்மா பற்றுதல் வந்துருச்சு. ஆண்டவர் மேலே விசுவாசம் வைத்து ஆண்டவரை தழுவி கொண்டார்கள். ஆண்டவரை சொந்த இரட்சகராய் தழுவி கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை வைத்து சொல்லுங்களே, அல்லேலூயா. இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க போயிட்டாங்க. யோசுவான் இடத்துல இந்த விஷயத்தையெல்லாம் போய் என்ன செய்கிறார், சொல்கிறார். இப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் எரிகோ கோட்டையை பிடிக்க போகிறாங்க. ஒரு சம்பவம் பாருங்கள். எரிகோ கோட்டையை பிடிக்க போகும்போது ஆண்டவர் சொன்னார், எரிகோ கோட்டையை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை சுற்றணும். 7ஆவது நாள் 7 முறை அதை என்ன செய்யணும், 7 நாள் சுற்றணும். லாஸ்ட் டே மட்டும் 7 தடவை அந்த எரிகோ கோட்டையை, அந்த பட்டணத்தை சுற்றணும்னு சொன்னார். நம்ம நினைக்கிற எரிகோ பட்டணங்கிறது ஒரு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பிக் பட்டணம், பெரிய ஊரெல்லாம் கிடையாது. 5.5 ஏக்கர். எத்தனை ஏக்கரு? 5.5 ஏக்கர். 5.5 ஏக்கரை ஒரு நாளைக்கு ஒரு தடவை சுற்றலாமா? ஈஸியாக சுற்றலாம் முடியும். ஏங்க 5.5 ஏக்கரை ஒரு நாளைக்கு சுற்றலாம்ல? அவ்வளோதான் அதனுடைய அளவு. அப்போ 7 நாளைக்கு 7 முறை சுற்றி வராங்க. ஆண்டவர் சொன்னார், வாயில் எக்காலத்தை வச்சு உடன்படிக்கை பெட்டி ஆசாரிகள் சுமந்து கொண்டு போகும்போது 7ஆவது நாள் அந்த ரைட் டைமில் நான் சொல்லும்போது நீங்கள் ஆர்ப்பரிங்க, கர்த்தரை துதிங்க அப்படின்னு சொல்லும்போது இவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். அங்கே எரிகோ பட்டணம், அடைப்பட்டிருந்த பட்டணம் 7ஆவது நாள் அந்த 7ஆவது விசை சொல்லும்போது கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரித்த போது அந்த பட்டணம் இடிந்து கீழே விழுந்ததுண்டு. அது சில சயின்டிஸ்ட், அந்த புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் உள்ளே விழுந்துச்சுன்னு சொல்கிறாங்க, சில ஆட்கள் வெளியே விழுந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. ஆக மொத்தத்தில் இவங்க துதிக்கும் போது தேவ பலமும் அல்ல, பராக்கிரமம் அல்ல, தேவ ஆவியினால் அந்த பட்டணம் இடிந்து விழுந்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பலம் அல்ல அது. இவங்க நம்ம சத்தம் போடலாம், நம்ம ஆராதிக்கலாம், துதிக்கலாம். ஆனால் இடிய பண்ணுறது நம்மனால அல்ல. யாருனால தான் முடியும்? ஆவியானவர் தான் சார். அதான் செருபாபேலே, உனக்கு முன்பதாக இருக்கின்ற பர்வதம் எம்மாத்திரம், பலமும் அல்ல, பராக்கிரமமும் அல்ல, தேவ ஆவியினால் எல்லாம் ஆகும். இவங்க கர்த்தரை துதித்தார்கள். துதிக்கும் போது, ஆண்டவரை ஆராதிக்கும் போது, ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது, அல்லேலூயா சொல்லி கோஷம் இடும்போது என்ன நடந்தது? அந்த எரிகோ பட்டணம் இடிந்து விழுந்தது. ஆமென். நல்லா கவனிங்களேன். இந்த எரிகோ பட்டணங்கிறது சாதாரண அதனுடைய வாளுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அந்த பட்டணத்தை கட்டியிருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த பட்டணம் இருக்கிறது. நீங்கள் கூகுளில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், அந்த பட்டணத்தை குறித்து இருக்குது. ஹிஸ்டாரிக்கலாக நாங்களும் நிறைய விஷயத்தை படித்ததுனால அதை நான் சொல்கிறேன் பாருங்கள். அதனுடைய காம்பவுண்ட் வாளுக்கு பயங்கர, அந்த காலத்திலேயே சுட்ட செங்கலினாலும் கருங்கலினாலும் அந்த எரிகோ அந்த வாளை கட்டியிருக்காங்க. காம்பவுண்ட் வாழை என்ன செய்திருக்காங்க, கட்டியிருக்காங்க. வெளியிருந்து அதோட காம்பவுண்ட் அளவு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 6 அடி அகலத்தில் அதை கட்டியிருக்காங்க. ஒருத்தர் தலையாணி வச்சு என்ன செய்யலாம், குறுக்கப்படுத்தி தூங்குற அளவுக்கு 6 அடி மனுஷன் தூங்குற அளவுக்கு அதனுடைய வெளிப்பிரகாரமான சுவர் அமைந்திருந்தது. உட்சுவர் பார்த்தீங்கன்னா 24 அடி அகலத்தில் இருந்து 2 பஸ் என்ன செய்யலாம், ஓவர்டேக் பண்ணி போகிற அளவுக்கு அந்த காம்பவுண்டில். அதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா 15 அடியில் அந்த கட்டடங்கள் கட்டப்பட்டிருந்தது. பெரும்பாலும் அந்த மதில் சுவரின் மேலே வீடுகள் இருந்ததாக நம்ம பைபிளையே நமக்கு அது சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், மதில் சுவர்களின் மேல் என்ன செய்து இருந்தது, வீடுகள் இருந்தது. அதை தள்ளி கிட்டத்தட்ட 40 வெளியிருந்த 6 அடி உள்ள வரைக்கும் 44 அடி தள்ளி தான் அந்த ஊர் பட்டணத்தில் சுற்றி இருக்கிற பல ஊர்கள், அந்த இடத்துல ஒரு 200 குடும்பமும் 300 குடும்பம் அந்த பக்கத்தில் என்ன செய்தாங்க, இருந்ததாக சரித்திரங்கள் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம், கரங்களை உயர்த்தி ஆமென். ஹல்லேலூயா. பைபிள் என்றைக்குமே பொய் உரையாது. ஆண்டவர் செய்கிற எல்லா காரியங்களுமே நேர்த்தியாக தான் ஆண்டவர் செய்வார். இவங்க 7ஆவது நாள் அந்த சுற்றி வந்தபோது அந்த எரிகோ பட்டணத்தை பார்த்து சத்தமிட்டு ஆண்டவரை துதித்தாங்க. எரிகோ பட்டணம் உடஞ்சிருச்சு. ஒருத்தர் சொல்கிறாரு, கன்ஃபார்மாக சொல்கிறாரு, என்னென்னா அது உள்ளே உடஞ்சி தான் என்ன செய்யுது,
விழுந்தது. இந்த பக்கம் விழுந்திருந்தால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சேதமாக இருக்கும். ஆகவே அது உள்ள என்ன செய்தது, இவங்க கத்துன கத்துல ஆவியானவர் உள்ள தள்ளிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி உள்ள உடஞ்சி விழுந்தது. ஆமென், அல்லேலூயா. அதில் ஒரு வீடு மட்டும் என்ன செய்யலை, உடையவே இல்லை. 18 அடிக்கு இந்த இடத்துல அப்படியே இருக்கிறதாக சரித்திர அந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்க. 18 அடிக்கு பாதி உடஞ்சி பாதி உடையில்லாமல் அப்படியே இருக்கிறதாக அது ராகாப்பினுடைய வீடு என்று கண்டுபிடித்திருக்கிறார். ஆமே. இன்றைக்கி அந்த காலத்தில் தான் நிறைய புக்ஸ் அது இதனால படிக்கணும். இன்றைக்கெல்லாம் போய் யூடியூப்பை, அதாவது நம்ம ஏலூரில் ஒரு பாப்பா இருக்குது. அந்த பாப்பா எதாவது ஃபங்க்ஷன் எதாவது ப்ரேயர்னால் இங்கே வருவாங்க. அந்த பொண்ணு 8வது தான் படிச்சிருக்கு. ஆனால் எனக்கு மேலே அந்த பொண்ணு ஹிஸ்ட்ரி சொல்லுது. அவ்வளோ நாலேஜை வளர்த்தி வச்சுருக்கு. இல்லை அந்த பேசுகிறது அவங்க வீட்டில் போனால் டைம் போகிறது, நிறைய விஷயங்கள் கேட்கும். நிறைய நாங்கள் சம்பாஷணை பண்ணுவோம். 8th ஸ்டாண்டர்ட் படித்த அந்த பாப்பா அவ்வளோ விஷயங்கள் சொல்லுது. அப்போது நிறைய விஷயங்கள் இதில் நம்ம மொபைல் ஆண்டவருடைய கிருபையினால் நம்ம கொடுத்த நல்ல விஷயம், நல்லதுக்காக நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக பயன்படுத்தணும். தப்பான விஷயம் இதுக்காகவும் பரவாயில்ல, இது ஒரு விஷயமாக கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்குற, அதுக்கு நல்லது. அதே நேரத்தில் இதை நம்ம என்ன செய்யணும், ஆமாம், அதை கையாளுகிற விதமும் இருக்குது. எதை பார்க்கணும், எதை செய்யணும், அதை தான் பண்ணணும். மற்றதையெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துருந்தால் ஆவிக்குரிய ஜீவியமே நம்மளை விட்டு என்ன செய்யும், போய்விடும். அதனால் தேவனுடைய பிள்ளைகளே நல்லா கவனமாக இருக்கணும். அப்போது புதைப்பொருள் இன்றைக்கெல்லாம் ஒரு விஷயத்தை தேடி கண்டுபிடிக்கிறது என்பது சாதாரணமாக ஆகிவிட்டது. ஏன்னா பைபிள் சொல்லுது, கடைசி காலத்தில் எல்லாருடைய அறிவும் பெருகி போகும் என்று இருக்கிறது. ஆமே. அப்போது அதெல்லாம் கண்டுபிடிச்சி இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. அந்த இடத்துல ஏதோ ஒரு பேர் இருக்குது. அப்போ யோசுவாவும் இஸ்ரவேல் ஜனங்களும் அந்த பட்டணத்துக்குள்ளே போனாங்க. பட்டணத்துக்குள்ளே போய் பட்டணத்தை அக்கினினாலே சுட்டெரித்தார்கள் என்று பார். அக்கினினாலே சுட்டெரித்து ஒரு வீட்டை இல்லாமல் எல்லா வீட்டையும் இடித்து தள்ளி அங்கே இருக்கிற குட்டிகள் எல்லாரையும் சங்காரம் பண்ணினார். அப்போ யோசுவா சொல்கிறாரு, நீங்கள் எரிகோ பட்டணத்துக்குள்ளே வந்தபோது ராகாப் என்னும் வீசி வீட்டில் தங்கினீங்களே, அவங்க வீடு அந்த யார், அவங்கள வெளியே கொண்டு வான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டின் மேலே என்ன இருக்கு அப்படின்னா ரெட் கலர் ரோப் இருக்கிறது. பெரிய ரோப் ஒன்று தொங்கிட்டு இருக்குது. தொங்கி அந்த வீட்டை பார்த்து அதை பைபிளை வாசிக்கிறோம். அவங்க 2 பேரும் வாலிபர்கள். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. வாலிபர்கள். அந்த வாலிபர்கள், இது இன்னொரு நாள் பிரசங்கம் பண்ணலாம், நல்லா கவனிங்களேன். அந்த வாலிபர்கள் அந்த வீட்டில் உள்ளே போய் அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம், அப்போ தான் நமக்கு தெரியும். அந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க. ஜோசுவாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 6ஆம் அதிகாரம் 22வது வசனம், 23வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் அந்த வேசியின் வீட்டிலே போய் வாலிபர்கள் உள்ளே போய் அவன் தகப்பனையும் யாவையும் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து, பார்த்தீங்கன்னா புறம்பே கொண்டு போய் அந்த அம்மாவை வச்சுட்டாங்க. சிறுவேல் அந்த அம்மாவை அவர் எப்படி ஆணையிட்டு கொடுத்தாங்களோ அந்த ஆணைக்கு அவங்க கரெக்டாக அது மாதிரி செய்து கொண்டு போய் இஸ்ரவேலினுடைய பாளையத்துக்கு புறம்பே அவங்க குடும்பத்தாரை கொண்டு போய் வைத்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த குடும்பத்தை நியாய தீர்ப்பிலிருந்து காப்பாற்றினார். இன்றைக்கி நம்ம குடும்பத்தையெல்லாம் சுற்றி பாருங்களேன், எத்தனை பேர் அழிஞ்சிட்ருக்காங்க. ஒவ்வொரு நாள் எத்தனை பேர் நரகத்துக்கு போயிட்டுருக்குறாங்க, பாதாளத்துக்கு போயிட்டுருக்குறாங்க, அழிவு நோக்கி போயிட்டுருக்குறாங்க. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக இந்த பூமிக்கு என்ன செய்ய போகிறாரு, வரப்போகிறாரு. 3ஆம் உலக யுத்த போர் இந்த உலகத்தில் நடக்க போகுது. இதெல்லாம் நடக்கும்போது நம்மெல்லாம் பரலோகத்துக்கு என்ன செய்யணும், போகணும். இந்த பூமியில் கைவிடப்பட்டு விடக்கூடாது. மிகப்பெரிய ஒரு நியாய தீர்ப்பு, மிகப்பெரிய ஒரு அந்தி கிறிஸ்துனுடைய ஆதிக்கம் இந்த உலகத்தில் வரப்போகிறது. இவை நம்ம குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய அப்பா அம்மா இன்னும் மனம் திரும்பாமல் இருக்காங்களே, நம்ம சொந்த பந்தங்கள் மனம் திரும்பாமல் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லணும். கொர்நேலியை குறித்து பைபிளில் அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் இருக்குது. பேதுருவை அவரை வரவழைக்கிறார். எங்கே இருக்குன்னா சீமோனுடைய வீட்டில் இருக்கிறாரு, யோப்பா பட்டணத்தில் இருக்கிறாரு. அவரை வரவழைத்து ஜனங்களுக்கு சுவிசேஷங்கள், அவனுடைய சொந்த பந்தங்கள், இனஜன பந்துக்கள், உற்றார் உறவினர்களுக்கெல்லாம் அவங்களை எல்லாம் கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சு பேதுருவை வரவழைச்சு பேதுரு அவர்களை பார்த்தபோது அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். ஆமே. நம்ம அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்யணும். நம்ம ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாது. அம்மா அழகாக ஜெபம் பண்ணாங்க, ஒருத்தர் கூட கெட்டு போவது கர்த்தருக்கு சித்தமில்லை. ஆமே, அல்லேலூயா. நம்ம
நம்ம கர்த்தர் நம்மளை ரட்சித்து வைத்திருக்கிறார். குடும்பத்தில் ஒருவரான கர்த்தர் நம்ம ரட்சித்து வச்சிருக்கிறார். நம்ம குடும்பமாக தெரிந்து கொண்டோம்னா மற்றவர்களுக்கு நம்ம பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். மற்றவர்களுடைய ரட்சிப்புக்கு ஏதுவாக இருக்கணும். நம்ம சொல்ல வேண்டியதை சொல்லணும். கர்த்தர் நம்ம சொல்கிறத சொல்லணும். கர்த்தர் தான் என்ன செய்வார்? விளைய செய்வார். சுவிசேஷத்தை அறிவிக்கணும். யார் நம்ம இந்த மாதிரி மனம் திரும்பு, வா சபைக்கு வான்னு கூட்டிகிட்டு வரணும். அல்லது கர்த்தருடைய வார்த்தையை கேளு, மனம் திரும்பு. இப்படியெல்லாம் உலகத்தில் சம்பவங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. ஏசப்பா சீக்கிரம் வரப்போகிற ஒரு பெரிய நியாய தீர்ப்பு இந்த உலகத்தில் நம்மளாம் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறதான ஒரு நாட்கள் வரப்போகிறது. இதற்கு பிறகு உலகத்திலே ஒரு அந்தி கிறிஸ்துடைய காலங்கள் வரும். அதுக்கு பிறகு பயங்கரமான உபத்திர காலம் தேசத்தில் இருக்கும். அதனால் மனம் திரும்புங்க, வாங்க எல்லாரும் பேழைக்குள்ள வாங்க, எல்லாம் சபைக்கு வாங்க, நம்ம எல்லாம் பரலோகம் போகணும். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். அவர் அதுக்காக தான் சிலுவையில் மரித்தார், ரத்த சிந்தினார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆவது நாள் உயிரோடு எழுந்திருக்கு. இன்றைக்கி அவர் ஜீவனுள்ளவராக இருக்க போகிறாரு. அவர் வரப்போகிறாரு. நீங்கள் வாங்க, மனம் திரும்புங்க அப்படின்னு கூப்பிடணும். இந்த ராகாப் என்கிற ஒரு பிரஜாதி பெண் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்வான்னு சொன்னால் நீங்களும் நானும் அந்த மாதிரி விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்? சரி, மற்றவர்கள் கெட்டு போகக்கூடாது. நரகத்துக்கு நிறைய போயிட்டுருக்குறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் எத்தனையோ பேர் மரிச்சு போகிறாங்க ஒரு நாளைக்கு உலகத்தில். இல்லை, நம்ம எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கிறோம்? ராகாபை போல கர்த்தரண்டையிலே நம்ம தன்னுடைய குடும்பத்தாரை அனைவரையும் நம்ம சேர்த்து கொள்ள வேண்டும். அந்த நியாய தீர்ப்புக்கு தப்பிக்க வழியை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்று நான் சொல்ல. உங்களுக்கு மாத்திரம் இல்லை, எனக்கும் தான் சொல்ல. நம்ம ரட்சிக்கப்படாத எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல்லி அவங்க அழிந்து போகக்கூடாது. வாங்க, என்னோட பத்திரமா இருங்க சொல்லி கர்த்தரிடத்தில் கூப்பிடும்போது அந்த நியாய தீர்ப்பு நாளிலே எப்படி ராகாபினுடைய குடும்பம் காப்பாற்றப்பட்டதோ அதே போல் ஆண்டவர் காப்பாற்றுவார். அல்லேலூயா. அந்த ஜன்னல் இருந்த அந்த கயிறு பார்த்தீங்களா? அந்த கயிறு தான் யார் தப்பு வைத்தது? ராகாபினுடைய குடும்பத்தை தப்பு வச்சது. அந்த கயிறு என்ன கலரு? ரெட் கலராக இருந்தது என்று பார்க்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கடைசி வாதை தலைச்சன் பிள்ளைகளை சங்கரித்தார் என்று பார்க்கும். இல்லை, அந்த தலைச்சன் பிள்ளைகள் இஸ்ரவேலிலே யாருக்கு அந்த மாதிரி இழப்பு வரக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு யோசனை சொன்னார். என்னென்னா, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை, பஸ்காவின் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை உங்கள் நிலைக்காலில் பூசி வைங்க. அப்போ சங்கார தூதன் உங்களை விட்டு கடந்து போகும்போது அதை பார்த்துட்டு என்ன செய்வார்? உங்களை அழிக்காமல் விட்டுட்டு போவார். எகிப்து தேசத்தில் எங்கும் இருக்கிற எல்லா மிருகங்களுடைய தலைச்சன்களும், மக்களுடைய தலைச்சன் பிள்ளைகளும், ராஜாவுடைய தலைச்சன் பிள்ளைகளும் சங்கரிக்கப்பட்ட நேரத்திலே ஆட்டுக்குட்டியின் ரத்தம் எந்தெந்த வீட்டில் எல்லாம் இருந்ததோ, நிலைக்கால்களிலே பூசப்பட்டிருந்ததோ, அதை கடந்து அந்த நியாய தீர்ப்பு அவங்களுக்கு வராமல் கடந்து போனது. இப்போ இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் நம்ம என்ன செய்து, அந்த ரோபு தான், சவு கயிறு தான் அவங்களை என்ன செய்தது? காப்பாற்றினதாக பைபிளை வாசிக்கிறோம். நியாய தீர்ப்புக்கு தன்னுடைய குடும்பத்தை சமாரிய ஸ்திரீயை போல வந்து பாருங்க, மேசியாவாமே, அவர் தீர்க்கதரிசியாமே ஊருக்குள்ளே போய் அந்த அம்மாவும் இதே போல் ஒரு கேரக்டரோட 5 புருஷனை வைத்திருந்த ஒரு அம்மா. அந்த அம்மா சத்தியத்தை சொல்லி இயேசுவின் இடத்துல அநேகரை கூட்டி கொண்டு வந்தாங்க. சமாரிய பட்டணம் அந்த அம்மா மூலமாக ரட்சிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. அடுத்தது 3வது காரியம் என்னன்னா, இந்த அம்மா முதல்ல ஆண்டவரை விசுவாசித்து அவங்க ஆண்டவருடைய அற்புதங்களை எல்லாம் செய்து அவங்க விசுவாசித்தாங்க ஆண்டவரேன்னு பார்க்குறோம். 2வது பார்த்தீங்களா, அவங்க தன்னுடைய கிரியினால் விசுவாசித்தது மாத்திரமல்ல, தன்னுடைய கிரியினாலே அந்த அவர்களை காப்பாற்றினது நிமித்தமாக கிரியினாலே அவர்கள் நீதிமான்களாக்கப்பட்டாங்கன்னு பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இந்த அம்மா ஏசப்பாவுடைய வம்ச வரலாறில் வந்துடுறாங்க. யாருடைய வம்ச வரலாறில்? இயேசுனுடைய வம்ச வரலாறில் வந்துடுறாங்க. இது ஒரு பெரிய திங்க, பெரிய ஒரு விஷயங்க. அல்லேலூயா. ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்களேன், என்னோட கூட வாங்க. மத்தேயு சுவிசேஷத்துக்கு வாங்க. மத்தேயு சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துனுடைய ஜனனத்தின், அவருடைய பிறப்பினுடைய பாருங்க, ஆண்களை பற்றி தான் யூதர்கள் அதிகமாக சொல்லுவாங்க. அவங்களுடைய அப்பா அம்மா பேரை தான் அப்பாவுடைய பேரை தான் சொல்லிட்டு வர, புருஷனுடைய பேர் தான் சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு 4 பெண்கள் உள்ளே வந்துடுறாங்க. அந்த பெண்களையும் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அதில் ஒரு ஆள் கேட்டிங்கன்னா இந்த ராகாப். ஆமேன், அல்லேலூயா. இந்த இடத்துல மட்டும்தாங்க ஆண்டவர் அந்த அம்மாவனுடைய அஜெக்டிவ் வார்த்தை பேசாமல் ராகாப் அப்படிங்கிற வார்த்தையை பேசுகிறார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே ஒரு அம்மா அந்த வம்ச வரலாறில் வரும்போது அவளுடைய அடையாளத்தை, பழைய அடையாளத்தை கர்த்தர் மாற்றுகிறார் என்பதிலே
இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறதை நம்ம அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு பரிசுத்த வாட்டி என்கிறதை இது நமக்கு காண்பிக்கிறது. பாருங்க, முதல் வசனத்திலிருந்து 4 வசனத்தை வாசிக்கலாம், 5 வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு. இந்த வம்ச வரலாறுல பாருங்க, ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோப்பை பெற்றான், யாக்கோப்பு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான், யூதா பாரேசையும் சாராவையும், தாமார் இடத்தில் தாமார், சரியா, இந்த அம்மாவா, இவங்களையெல்லாம் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணலாம். அடுத்தது பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான், எஸ்ரோம் ஆராமை பெற்றான், ஆராம் அம்மினதாபை பெற்றான், அம்மினதாப் நாகசோனை பெற்றான், நாகசோன் சல்மோனை பெற்றான். இந்த இவர் மட்டும் அண்டர்லைன் பண்ணி, சல்மோன். அடுத்து சல்மோன் போவாசை ராகாப்பினிடத்தில் பெற்றான். ஆமென், அல்லேலூயா. ஆச்சரியமா இருக்கா? ராகாப், அங்க அவரை குறித்து அவருடைய வீட்டுக்காரர் யார் பேர் சொல்லுது, அவனுடைய பெயரை சொல்லி அவங்களுக்கு பிள்ளை யார் என்பதை குறித்தும் பைபிள் நமக்கு சொல்லுது. அல்லேலூயா. இந்த அம்மா சல்மோன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்குல்ல, சல்மோன்னா யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த சல்மோன் யாரா இருக்கலாம்னு நினைக்கிறீங்க? யாராவது சொல்லுங்களேன், இந்த சல்மோன் யாரா இருக்கலாம்? அந்த வேவுக்காரர் 2 பேர் போனாங்க, வாலிபர்கள் 2 பேர் போனாங்க பார்த்தீங்களா? அந்த வாலிபர்ல இந்த 2 வேவுக்காரர்ல ஒருத்தருடைய பேர் தான் யாரு? சல்மோன். அதுல ஒருத்தர் அந்த அம்மாவை மேரேஜ் பண்ணிட்டாரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அது அது அந்த சல்மோன் யாருன்னு கேட்டிங்கன்னா, யூதா வம்சத்தை சேர்ந்த ஒரு மனிதன். அந்த யூதா வம்சத்தை சேர்ந்த சல்மோன் தான் அந்த வேவுக்காரர்களில் ஒருத்தராக இருந்து அந்த அம்மா மணந்திருந்து நிமித்தமாக அந்த அம்மாவுக்கு ஒரு வாழ்க்கை என்ன செய்கிறார், கொடுக்கிறார். வாழ்க்கை கொடுத்து 2 பேரும் கணவனும் மனைவியுமா இணைகிறாங்க. அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்குது. ரூத்து புஸ்தகத்தில் வாசிக்கிற போவாஸ். அல்லேலூயா. போவாஸ் போவாஸ் யாரை பெற்றெடுக்கிறார் அப்படின்னா, அவனுடைய மனைவி பார்த்தீங்கன்னா, அது ஒரு கேரக்டர் தான். அந்த அம்மா ரூத்து புஸ்தகத்தை வாசிங்கன்னா, அந்த அம்மா யாருன்னு கேட்டால் மோவாப்பிய பெண். அது ஆமென். இவங்கெல்லாம் வரவே மோவாப்பின்னு ஆண்டவர் என்றைக்குமே சபையில் சேர்த்தக்கூடாதுன்னு பைபிள் இருக்குது. ஆனால் கர்த்தர் அந்த அம்மாவும் இப்படி தான் ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ எப்படி ராகாப் எப்படி ஆண்டவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டது போல இந்த ரூத்தும் என்ன செய்தாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க. நீ ஆராதிக்கிற தெய்வமே என்னுடைய தெய்வம், நீ உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், நான் உம்மை நான் விட்டு எங்கேயும் நான் போக மாட்டேன், மரணமே ஒழிய வேற ஒன்று நம்மளை பிரிக்க மாட்டது, நீ எந்த தெய்வத்தை ஆராதிக்கிறாயோ அந்த தெய்வம் என்னுடைய தெய்வம் அப்படின்னு சொன்னபோது ஆண்டவர் அவரை சேர்த்து கொண்டார். போவாஸுக்கு அவன் மனைவியானார். போவாஸ் ஒரு குழந்தை பெற்றெடுக்கிறான். ஓபேத் என்று அவனுக்கு பெயர். ஓபேத்தை பெற்றெடுக்கிறான். ஓபேத் ஈசாயை பெற்றெடுக்கிறான். ஈசாயினுடைய மகன் தாவீது. தாவீதினுடைய வம்ச வழியில வந்தவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க பாருங்க. அல்லேலூயா. பயங்கரமான சீக்ரெட், பயங்கர ரகசியம் அது. ஆமென். இன்னைக்கு நீங்க உங்களுக்கு தான் இது ஒரு பெரிய பைபிள் ஸ்டடியில் சொல்லிக் கொடுக்குற விஷயத்த கர்த்தர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குற. ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். அல்லேலூயா. அந்த ஆண்டவருடைய அனந்த ஞானத்தை யாருனாலுமே புரிந்துக்க முடியாதுங்க. பைபிள் சொல்லுது, இதனால ஆராய்ச்சி. ஏன் ஆண்டவரே இந்த அம்மா தாமார் அது ஒரு விதமான ஒரு கேரக்டர், பச்சைபால் ஒரு மாதிரியான பச்சைபால் எப்படின்னு நமக்கு தெரியும். அதே போல் ரூத்தம்மா யாருன்னு நமக்கு தெரியும். அதே நேரத்தில் ராகாப் யாருன்னு தெரியுது. இவங்களையெல்லாம் ஏப்பா சேர்த்தினீர் அப்படின்னா, இல்லை ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். என்ன தெரியுங்களா? ஆண்டவர் நீதிமான்களை அழைக்க அல்ல, பாவிகளையே நான் ரட்சிக்க வந்திருக்கிறேன் என்கிறத நிறைவேற்றும்படி தான்ப்பா இதை நான் செஞ்சேன். நான்